வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த நெருப்பு சார்ந்த உறுப்புகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல காற்று. இந்த காற்றில் நம்ம என்னென்ன தவறுகள் நம்ம செய்கிறோம் அப்படின்றதை பார்த்தோம். இப்போ இந்த நெருப்பு அப்படின்னு வரப்ப சின்ன சின்ன விஷயங்கள் இதை சரி செய்கிறப்ப இந்த நெருப்பு சார்ந்த உறுப்புகள் பலமாக இருக்கும். அப்போ நெருப்பில் என்னென்ன வருது அப்படின்னா சிறுகுடல், அதுக்கு அடுத்தது இருதயம், இருதயத்தின் மேலுறை பெரிகார்டியம், அதுக்கு அடுத்தது நமது இரத்த நாளங்கள் எல்லாமே இந்த நெருப்பு சார்ந்த உறுப்புகளில் வருது. உடல் வெப்ப கட்டுப்பாட்டு மையம் ட்ரிபிள் வார்மர், இது நெருப்பு சார்ந்த உறுப்பு. இதுல இந்த பெரிகார்டியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான உறுப்பு. இதை விட முக்கியமானது இந்த உடல் வெப்ப கட்டுப்பாட்டு மையம் ட்ரிபிள் வார்மர். இது எதுக்காக? உடலுடைய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். அந்த ஆர்கன் குறிப்பிட்ட இடத்துல இருக்கு அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இந்த மூளை தான் உடலுடைய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப அக்குபஞ்சரில் ட்ரிபிள் வார்மர் அப்படின்றாங்க, மூவெப்ப கட்டுப்பாட்டு மையம் அப்படின்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தலையிலிருந்து நமது இந்த நெஞ்சுக்குழி இது அளவு இருக்கு, அதுக்கப்புறம் நமது வயிற்று பகுதி, அதுக்கடுத்தது அது கீழுள்ள பகுதி, இப்படி மூன்றாக இந்த ட்ரிபிள் வார்மர் புரியும். நான் உங்களுக்கு பிக்சர்லேயும் இதை காட்டி கொடுக்குறேன். அப்போ இதை மூணா எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னா, உடம்பு சூடு அதிகமாகுன்னு சொல்லுவாங்க. உடல் சூடு அதிகமாகிறப்ப ஒரு சிலருக்கு மூளை சூடு மட்டும் அதிகரிக்கும். அப்போ லோயர் வார்மர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உஷ்ணம் அதிகரிக்கும், அவங்களுக்கு மேல்புறமாகவும் கீழேயும் அப்பர் வார்மர் லோயர் வார்மர் சரியாக தான் இருக்கும். நடுவில் மிடில் வார்மர் மட்டும் அஃபெக்ட் ஆகும். அப்போ மிடில் வார்மர் மட்டும் சரி பண்ணுறப்ப அவங்களுக்கு அவங்களுடைய உடலின் பிரச்சனை சரியாகும். இப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, மிடில் வார்மர் சரி பண்ணுறப்ப கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சரியாகும். உடல்ல எந்த ஒரு உறுப்பில் பிரச்சனை இருந்தாலும் முதல்ல அங்கே ட்ரிபிள் வார்மர் சரியாக இருக்கணும். ட்ரிபிள் வார்மர் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சிகிச்சை கொடுக்குறப்ப சிகிச்சை சரியாக இருக்கும். ட்ரிபிள் வார்மர் சரியில்லை அப்படின்னா சிகிச்சை கொடுத்த பின்பும் திரும்ப திரும்ப பிரச்சனை வர செய்யும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்குது. இது எதனால? ஹீட்டுனால வரக்கூடியது. இது எந்த வார்மர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா லோயர் வார்மர் அஃபெக்ட் ஆகுது. இதுவே முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது, இது சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது எந்த வார்மர் அஃபெக்ட் ஆகுறதுனால? இது அப்பர் வார்மர் அஃபெக்ட் ஆகுறதுனால. இப்போ நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா இது நமது மிடில் வார்மர் அஃபெக்ட் ஆகுறதுனால. அதுக்கு அடுத்தது கல்லீரல் சார்ந்தது அப்படின்னா மிடில் வார்மர் அஃபெக்ட் ஆகுறதுனால. பைல்ஸ் அப்படின்றது உஷ்ணம் சார்ந்த தொந்தரவு, இது லோயர் வார்மர் அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்படி இருக்கிறப்ப இந்த வார்மர் தனித்தனியாகவும் செயல்படும். இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த உணவு செரிமானம் ஆயிட்டு அதுக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப செரிமானம் அந்த உணவு அந்த உறுப்பானது அந்த உணவினை செரிமானம் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் டைஜஷன் நல்லா நடக்கும். அப்படி ஆகிறப்ப அந்த இடத்தில் வெப்பமானது உண்டாகும். அப்போ வெப்பமானது ஹீட் அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா? உதாரணத்துக்கு சிறுகுடலில் ஒரு நான் வெஜிடேரியன் உணவு போகிறப்ப, இல்லை செரிமானத்துக்கு கடுமையாக இருக்கிற உணவு போகிறப்ப அங்கே ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செரிமானம் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும், சரியாக இயங்கும். இப்போ இந்த தன்மையில் நம்ம செய்யக்கூடிய தவறுனால இது செரிமானம் ஆகுறதுக்கு முன்னாடியே மீண்டும் ஒரு உணவு நம்ம உள்ளுக்கு கொடுக்குறோம். திரும்ப திரும்ப உணவினை கொடுத்துட்டே இருக்கிறப்ப உஷ்ணமானது அப்போ இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், அந்த பகுதியில் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். உண்ணாவிரதம் இருக்காமல் இருக்கிறது, அங்கே டெம்பரேச்சர் சரியில்லாமல் இருக்கிறது, அதுவே கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ இது திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அது ஆயில் பாத். உடலில் இந்த ட்ரிபிள் வார்மரில் எப்படி டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சரியான நிலைக்கு கொண்டு வந்துடும். உடலை கூல் டவுன் பண்ணி திரும்ப உடல் தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்கிறப்ப எந்தெந்த உறுப்புகளுக்கு எப்படி டெம்பரேச்சர் இருக்கணுமோ அந்த டெம்பரேச்சரை கொண்டு வந்துடும், சரியாக வச்சுக்கும். இப்போ இந்த ஆயில் பாத் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க தினசரி குளியல் இது செய்கிறப்பையும் நமக்கு அந்த டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணிக்கும், கோல்டு ஷவர் எடுக்கிறப்ப. அதுக்கடுத்தது உடலுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப
இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறப்ப, அப்போ தன்னைத்தானே அது செட் பண்ணிக்கும். ரெஸ்ட் கொடுக்குறப்ப, தினசரி தூக்கத்தின் போது டெய்லி தான் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம், ஏன் அந்த பிரச்சனை சரியாக மாட்டேங்குது, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை சரியாக மாட்டேங்குது அப்படின்னா, தூக்கம் அப்படின்றது 11 to 3 இது நமது ஆகாயம் சரி பண்ணிக்கிற நேரம். இந்த நேரத்தில் தூங்கணும். தூக்கம் அப்படின்றது டீப் ஸ்லீப்பாக இருக்கணும். தூக்கத்தின் போது நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதோ அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கணும். தூக்கத்தின் போது நம்ம உடலுடைய ஹீட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வேலைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்போ இது சரியாகாது. தூக்கத்தின் போது என்ன செஞ்சால் உடலுடைய ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகும், குளிர்ச்சி அடையாமல் இருக்கும் அப்படின்னா, நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி உடலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தூங்கணும். தூக்கத்தின் போது நம்ம வயிறில் எந்த ஒரு வேலையும் நடக்கக்கூடாது, ஜீரணம் நடக்கக்கூடாது. அப்போ தூக்கத்திற்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே உணவை எல்லாத்தையுமே முடிச்சிடணும். அதுக்கடுத்தது ஏதோ ஒரு பாட்டு கேட்டே தூங்குறப்ப, இல்லை ஒரு யோசனையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தூங்குறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ யோசிச்சிருக்கீங்க இல்லையா, நம்ம இரவு எதை சிந்தனை செய்து படுக்கிறோமோ காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த சிந்தனை தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ தூக்கத்திற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு தூங்க சொன்னாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்க சொன்னாங்க. காலையிலேருந்து என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் திரும்ப ஒரு முறை ரீவைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க சொன்னாங்க. இதெல்லாமே ரிலாக்ஸ் பண்ணும். நம்ம தூங்குறப்ப உடலுடைய தசைகள் ஓய்வெடுக்கும். நம்ம கான்சியஸாக இதை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும், தளர்வாக்கிக்க முடியும். தூக்கம் 8 மணி நேரம் தூக்கத்திற்கு 2 மணி நேரம் டீப் டிரான்ஸில் இருந்தால் அதற்கு சமம் அப்படின்றாங்க. 1 மணி நேரம் யோக நித்திரை பயிற்சி 3 மணி நேரம் தூக்கத்திற்கு சமம் அப்படின்றது நமது யோகிகள் சொன்னது. இது ரிசர்ச் பேஸ்லேயும் சரியாக இருக்கே அப்படின்றது பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம கான்சியஸாக உடலை தளர்த்தணும். இந்த உடலை தளர்த்தல் அப்படின்றது டே டைம்லேயும் நடக்கணும். டே டைமில் எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வேலைகள் செய்துட்ருக்கோம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ட்ரிபிள் வார்ம் உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி ஆகணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கான வேலைகள் இது ஒரு பக்கம் நடந்தாலும், இதோட பெஸ்ட்டு ரெமெடி என்ன அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்தவுடன் நம்ம செல்ஃப் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், செல்ஃப் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படின்னா ஒரு 50 முறை உட்கார்ந்து என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்றப்ப இந்த உடலை இன்னும் கொஞ்சம் தயார்படுத்தணும். ஒரு 60 முறை 70 முறை. இதெல்லாமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு. தினசரி உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் ஆகாது, அது எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. அப்போ ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடல் பயிற்சி, எக்ஸசைஸு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன மற்ற தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுடைய பாடி லாங்குவேஜ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா உடல் அசைவு தன்னைத்தானே நடக்கும். வாலண்ட்ரியாக இல்லாமல் இன்வாலண்ட்ரியாக அவங்களுடைய உடல் அசைவுனே இருந்துக்கிட்டே இருக்கும். நெகத்தை கடிப்பாங்க, இல்லை உடலுடைய தசைகள் எல்லாமே டைட்டாக இருக்கும். அப்போ இது பாடி லாங்குவேஜ். ஃபிசிக்கலாக உடல் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். ஃபிசிக்கலாக உடல் நம்மளுடைய கண்ட்ரோலில் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டு, ஒரு ஆர்ட்டில் டெடிகேட் பண்ணி அந்த ஆர்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பாடி லாங்குவேஜ் பார்க்குறப்பே தெரியும். அப்போ அந்த ஆர்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும். அந்த ஆர்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எந்த ஆர்ட்டாக இருந்தாலும் சரி அது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். இது இந்த ட்ரிபிள் வார்மர் ஹீட் இது சம்மந்தப்பட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது மற்ற விஷயம் பார்க்குறப்ப, இப்போ அப்பர் வார்மர்னு எடுத்துக்கிறப்ப கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அது அப்பர் வார்மரில் வரக்கூடிய தொந்தரவு. இப்போ இந்த மூவெப்ப கட்டுப்பாட்டு இது எல்லாமே சரியாக இருக்கிறப்ப உடலுடைய ஹீட்டு சரியாக இருக்கும். ஹீட்டு சரியானாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அப்படின்னா உடலில் நிறைய கழிவுகள் இருக்குது. இந்த கழிவுகளில் முக்கியமான கழிவு வெப்பக்கழிவு. வெப்பக்கழிவு சரி பண்ணுறப்பயே மீதி கழிவுகள் எல்லாமே எளிமையாக சீக்கிரமாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த ட்ரிபிள் வார்மர் சரியாக இருக்கிறப்பயே உடலில் வலி எல்லாமே நீங்கும். உடல் எல்லாமே வலியாக இருக்குது, ஃபைப்ரோமயால்ஜியா இருக்குது, எங்கே பார்த்தாலுமே வலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு உடல் அந்த டெம்பரேச்சரை சரி செய்கிறப்ப ஒரு ஃபால்ஸில் போய் குளிப்பாங்க, இல்லை அப்படின்னா ஆயில் பாத் எடுத்துக்கிறப்ப அப்போ இந்த ட்ரிபிள் வார்மர் உடல் மொத்தமாக சரியாகும், டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கும். அப்போ வலி எல்லாமே கம்மியாக இருக்கிறது ஃபீல் பண்ணுவாங்க. குளியல், அப்போ குளியல் பாருங்கள், இந்த தவறுகள் தான் என்ன செய்யக்கூடாதுன்றது நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரோம். குளியல்னு பார்க்குறப்ப
குளியல் மேலுக்கு மட்டும் ஊற்றி குளிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மிடில் வார்மர் இது கரெக்ட் ரெகுலேட் ஆயிரும், லோயர் வார்மர் ரெகுலேட் ஆயிரும். ஆனால் அப்பர் வார்மரில் இருக்கிற ஹீட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மேலுக்கு மட்டும் ஊற்றி குளிக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ வரும். அப்பர் வார்மரில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்த உறுப்புகள் சார்ந்த வியாதிகள் வரும். அந்த உறுப்புகள் சார்ந்த வியாதிகள் சரியாகாது. அப்போ ஹீட் இஷ்யூ இருக்கும். அவங்க என்னதான் உணவில் சத்தான உணவுகள், முடிக்கு தேவையான சத்தான பொருட்கள், கண்களுக்கு தேவையான சத்தான பொருட்கள் கொடுத்தாலும் ஹீட் இங்கே அதிக அளவில் இருக்கிறனால அப்போ அந்த பிரச்சனை சரியாகாது. அப்போ அவங்க ஃபுல்லாக உடல் முழுக்க ஊற்றி குளிக்கிறப்ப அப்போ அந்த டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையுமே கரெக்ட் பண்ணிக்கும், உடல் தானே சரி பண்ணிக்கும். அப்படி இருக்கிறப்ப அது ரெகுலேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரானிக்காக கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது. நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா ஹிப் பாத்து கொடுப்பாங்க, கோல்டு ஹிப் பாத். இந்த கோல்டு ஹிப் பாத் என்ன செய்யுது, அந்த இடத்துல குளிர்ச்சி படுத்துது. இந்த தண்ணீர் வந்து இடுப்பு ஃபுல்லாக கவர் ஆகுது. நெஞ்சுக்குழியிலேருந்து அதுக்கு அடுத்தது கீழுள்ள பகுதிகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. நம்ம கால் மூட்டிகளுக்கு கீழே வெளியே இருக்கும். அப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், கிரானிக் கான்ஸ்டிபேஷன், குடல், சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல், இங்கே இருக்கிற உறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்தும். குளிர்ச்சிப்படுத்தோடனே அது டெம்பரேச்சர் ரைஸாக இருந்தாலும் அதை கூல் டவுன் பண்ணும். கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிலிருந்து வெளியே வந்துட்டு நார்மலாக நம்ம எல்லா வேலைகள் செய்கிறப்பையும் அந்த கூல் டவுனான டெம்பரேச்சர் திரும்ப டெம்பரேச்சர் கொண்டு வரப்ப கரெக்டான டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும், அதிகமான டெம்பரேச்சருக்கு கொண்டு போகாது. இப்போ சிட்ஸ் பாத் எடுத்துக்கிறாங்க. சிட்ஸ் பாத் எதுக்காக அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சார்ந்த தொந்தரவு, பைல்ஸ், இதுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலே சிட்ஸ் பாத் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் சரி, மற்ற மெடிசன் இருந்தாலும் சரி, சிட்ஸ் பாத். ஏன்னா சிட்ஸ் பாத்து அந்த பிரச்சனையை கம்ஃபர்ட் பண்ணும், சரி பண்ணும். சிட்ஸ் பாத் என்ன செய்யுது, அது அந்த மூளைச்சூடை சரி பண்ணும், லோயர் வார்மரில் இருக்கிற ஹீட்டை கம்மி பண்ணும். அப்போ அந்த இடத்தில் ஹீட்டு கம்மி ஆகிறப்ப அந்த பிரச்சனை சரியாகும். அப்போ ட்ரிபிள் வார்மர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம். அப்போ ட்ரிபிள் வார்மரை சரி செய்யக்கூடிய வேலைகள் தினசரி செய்துக்கணும். வெப்பக்கழிவு இது உடலுடைய முக்கியமான கழிவு. இந்த வெப்பக்கழிவை வெளியேற்றக்கூடிய முறைகள் இதனை பார்க்கணும். இது நெருப்பில் முதல் விஷயம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.